என்னென்ன சொல்கிறாங்க டாக்டர்? அது ஏன்பா கேட்குற? போன வாரம் தான் 5 லட்ச ரூபா செலவு பண்ணி ஒரு ஆப்ரேஷன் பண்ணேன். மறுபடியும் இந்த வாரம் இன்னொரு ஆப்ரேஷன் பண்ணணும், இன்னொரு 5 லட்ச ரூபா கொடுன்னு கேட்குறாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியலப்பா. என்ன இது ஹெல்த் இன்சூரன்ஸ் எது நீ போட்டு வைக்கலையா? நான் எதுவுமே பண்ணலப்பா. என்னண்ணா ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுத்துருக்க கூடாதா? கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச பணம்லாம் ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போது தம்பா தெரியுது ஹெல்த் இன்சூரன்ஸுடைய அருமை என்னன்னு. அட ஆனது ஆச்சு, அதை விடுப்பா. இப்போ நானே ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் எடுக்கணும்னு நினைக்கிறேன்பா. என்ன மாதிரி ஒரு மிடில் கிளாஸோ ஒரு ஏழை மக்கள் பயன்பெற மாதிரி ஒரு நல்ல ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி தான் சொல்லலாம்பா. அண்ணா நான் ஒரு நல்ல பாலிசி சொல்லட்டுமா? இப்போ ஐசிஐசிஐ பேங்க்கில் நீங்கள் கேட்குற மாதிரி ஒரு பாலிசி கொடுக்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு டாப் 10ல் இருக்கிற ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனியில் ஹெல்த் இன்சூரன்ஸும் ஒன்று. அந்த ஹெல்த்தில் 21 வயசுலேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கிற ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு வெறும் 3 லட்ச ரூபாய்க்கு பாலிசி எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஏறக்குறைய செலவுன்னு பார்த்தீங்கன்னா 10,000லேருந்து 15,000 ரூபா வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு செலவாகும். ஆனால் அதே வயசுக்கு 25 லட்ச ரூபா கவரேஜுக்கு ஐசிஐசிஐ பேங்க்கில் பார்த்தீங்கன்னா வெறும் 6,556 ரூபா தான் ஆகும் ஒரு வருஷத்துக்கு. நீங்களே சொல்லுங்கண்ணே, 3 லட்சம் எங்கே இருக்குது, 25 லட்ச ரூபா எங்கே இருக்குது? அந்த லிஸ்ட்டை பார்த்து நான் ஒன்று ஒன்றா படிக்கிறேன், நீங்களே பாருங்கள். அந்த ஹெல்த் பாலிசியோட பேர் ஹெல்த் ஷீல்டு 360. இந்த பாலிசியை ஐசிஐசிஐ பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்கவங்க, அப்படி இல்லாட்டினா ஐசிஐசிஐ பேங்க்கில் கிரெடிட் கார்டு வச்சுருக்கவங்களுக்கு மட்டும் சிறப்பு சலுகையாக இந்த பாலிசியை தராங்கண்ணே. பிறந்த குழந்தையிலிருந்து 60 வயது இருக்கிறவங்க வரைக்கும் 10 லட்சம், 15 லட்சம், 20, 25, 50, 75 லட்சம், 1 கோடி ரூபாய் வரைக்கும் வயது வாரியாக எவ்வளோ ப்ரீமியம்னு ஒரு லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்கண்ணா. இதான் அந்த லிஸ்ட்டு. உங்கள் ஏஜுக்கும் உங்கள் வீட்டில் இருக்கிற மெம்பர்ஸுக்கு தகுந்த மாதிரி நீங்களே செக் பண்ணிக்கோங்கண்ணே. நான் முதல் லைனை மட்டும் படிக்கிறேன், அப்புறம் இந்த லிஸ்ட்டை கொடுத்துட்றேன், நீங்களே பார்த்துக்கோங்க. உங்கள் ஏஜுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எந்த பாலிசி பிடிக்குதோ அதில் சேரலாண்ணே. முதல்ல 21லேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கிற ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் 25 லட்சம் ரூபாய்க்கு பாலிசி எடுக்கிறாருன்னா அவருக்கு ஆகிற செலவுன்னு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 5,090 ரூபா. இதுவே 50 லட்ச ரூபாய்க்கு அவர் பாலிசி எடுக்கிறாருன்னா அவருக்கு 5,799 ரூபா ஆகும். இதுவே 75 லட்ச ரூபாய்க்கு பாலிசி எடுக்கிறாருன்னா அவருக்கு 6,870 ரூபா செலவு ஆகும் வருஷத்துக்கு. அதே மாதிரி 1 கோடி ரூபாய்க்கு பாலிசி எடுக்கிறாருன்னா அவருக்கு 7,296 ரூபா செலவு ஆகணும் வருஷத்துக்கு. இதுவே 21லேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கிற ஒரு நபரும் ஒரு குழந்தை, இவங்க 25 லட்ச ரூபாய்க்கு பாலிசி எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஒரு வருஷத்துக்கு அவர செலவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6,556 ரூபா. இதுவே 50 லட்ச ரூபாய்க்குன்னு பார்த்தீங்கன்னா 7,701 ரூபா. 75 லட்ச ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா 8,848 ரூபா. இதுவே 1 கோடி ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா 9,938 ரூபா. இதுவே 21லேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கிற ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் ப்ளஸ் 2 குழந்தைங்க, இவங்களுக்கு 25 லட்சம் ரூபாய்க்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் பாலிசி எடுக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஆகிற செலவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 7,828 ரூபா. இதுவே 50 லட்ச ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா 9,195 ரூபா. 75 லட்ச ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா 10,656 ரூபா. 1 கோடி ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா 11,221 ரூபா. இதுவே 21லேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கிற ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருக்கும் சேர்த்து ஒரு பாலிசி எடுக்கிறாங்கன்னா வருஷத்துக்கு 7,469 ரூபா ஆகும் 25 லட்ச ரூபா கவரேஜுக்கு. இதுவே 50 லட்ச ரூபா கவரேஜுக்கு பார்த்தீங்கன்னா 8,773 ரூபா செலவாகும். இதுவே 75 லட்ச ரூபா கவரேஜுக்கு பார்த்தீங்கன்னா 10,080 ரூபா ஆகும். 1 கோடி ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா 10,706 ரூபா வருஷத்துக்கு செலவாகணும். அதே மாதிரி 21லேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கிற ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ஒரு குழந்தை, இவங்களுக்கு 25 லட்ச ரூபா கவரேஜுக்கு ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ செலவு ஆகும்னு பார்த்தீங்கன்னா 9,946 ரூபா. இதுவே 50 லட்ச ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா 11,683 ரூபா. 75 லட்ச ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா 13,423 ரூபா. 1 கோடி ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா 14,257 ரூபாண்ணே. அதே மாதிரி 21லேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கிற ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ப்ளஸ் 2 குழந்தைங்களுக்கு 25 லட்ச ரூபா கவரேஜுக்கு
13,016 செலவாகும். அதே மாதிரி 50 லட்ச ரூபாய்க்கு 15,289 செலவாகும். அதே மாதிரி 75 லட்ச ரூபாய்க்கு 17,567 ஒரு வருஷத்துக்கு செலவாகும். 1 கோடி ரூபாய்க்கு பார்த்தீங்கன்னா 18,658 ஒரு வருஷத்துக்கு செலவாகுண்ணா. அதே மாதிரி 10 லட்சம், 15 லட்சம், 20 லட்சத்துக்கும் பாலிசி இருக்குது. இந்த அட்டவணையை பார்த்துட்டு உங்கள் ஏஜுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு எந்த கவரேஜ் தேவைப்படுதோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு பாலிசி எடுத்துக்கலாண்ணே. இன்னைக்கே நான் ஐசிஐசிஐ பேங்க் போகிறேன். நீ சொன்ன அந்த பாலிசியை உடனே எடுக்கிறேன்.